குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை குருவே நமஹ. கடவுளர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். இந்த வாரம் 27ஆம் தேதியிலிருந்து 2 ஆகஸ்ட் 2026 வரை உள்ள பலனை பார்க்க போகிறோம். சந்திரன் மூலம் அப்படிங்கிற நட்சத்திரத்திலிருந்து தனுசு ராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நமக்கு மீனராசி வரைக்கும் பயணம் செய்ய போகிறார். இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்க போகிறது பார்க்குறோம். காலபுருஷனின் 9ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் வரைக்கும் போகிறார். ஸோ காலபுருஷனின் தத்துவத்தின் பிரகாரம் 9ஆம் இடத்துல இருந்துன்னா கொஞ்சம் காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் நல்லதாக நடக்கும், நிறைய வெற்றிகளை கொடுக்கும். வார கடைசியில் கொஞ்சம் செலவுகள் நமக்கேற்ற மாதிரி அமைத்து கொள்ளும்ன்றது ஒரு விஷயம் கொடுக்குறது. அப்போ நல்ல நாட்கள்லாம் இருக்கணும் இல்லையா? 27ஆம் தேதி திங்கட்கிழமையே நமக்கு வாஸ்து நாள். புது வீடு, அந்த புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, மனைகளில் வாஸ்து பூஜை பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். அதுபோல் 29ஆம் தேதி வியாச பௌர்ணமின்னு வரும். குரு பௌர்ணமின்னு சொல்லுவோம். அன்றைக்கி குருவை வணங்கிறது எல்லா விதமான விஷயங்களிலும் மனதில் தெளிவை கொடுக்கணும். நமக்கு லாபம் வேணும், வெற்றி வேணும், அம்பாளின் அருள் வேணும், சிவனின் அருள் வேணும், பெருமாளின் அருள் வேணும்லாம் இருக்கு இல்லையா? அப்போ எல்லா விதத்திலும் அனுகிரகமான சூழ்நிலை எங்கேருந்து கிடைக்கும்னா பௌர்ணமி விரதங்கள் இருக்கும்போது நமக்கு கிடைக்கும். அதாவது முன்னோர்களின் ஆசீர்வாதம் வாங்கணும்னா அமாவாசை, கடவுளின் ஆசீர்வாதங்களை டைரெக்டாக பெறணும்னா பௌர்ணமி விரதம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பௌர்ணமி ரொம்ப முக்கியமானதாகிடும். அதேமாதிரி ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. அன்றைய நாளிலே விநாயகரை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த தேய்பிறை சதுர்த்தி திதியில் சங்கடங்களை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த விநாயகரின் வழிபாடு கடனை அடைப்பதற்கு முக்கியமான குறிக்கோளாக வைத்துக்கொண்டு கடனை அடைக்கலாம். நார்த் சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபடுவார்கள். எதுக்குன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் கடனை அடைப்பதற்கு. இப்படியே கையை ஆட்டிகிட்டே பண்ணுவாங்க. ஸோ இது தனத்தை வரக்கூடிய முத்திரை. இப்படி தனத்தை வர வைக்கிறது, பணம் வரணும் அப்படிங்கிறதுக்கு கையை ஆட்டிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி செவ்வாயன்று விநாயகப் பெருமானை, அங்கே பாம்பேலெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தி விநாயகர் கோயில் இருக்கும். அங்கெல்லாம் எல்லா பக்தர்களும் இப்படியா கையெழுத்து ஆட்டிட்டு விநாயகர்கிட்ட வரங்கள் கேட்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல நாள் இந்த சங்கடகர சதுர்த்தி. விநாயக பெருமானை நம்ம துதி செய்து அருங்கம்புல் சாத்தி வழிபட வெற்றி உண்டு அப்படிங்கிறது நிதர்சனமாக காணலாம். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 9ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம் வரை சந்திரனின் பயணம் இந்த வாரம் இருக்கிறது. வாரத்தின் ஆரம்பத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா செவ்வாயின் உங்கள் ராசிநாதனின் பார்வையிலே இந்த சந்திரன் இருப்பார். எதையும் செய்யணும், ஆனால் செய்ய முடியலையேன்னு ஒரு தடைகளோடு ஆரம்பிக்கும். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கொஞ்சம் போராட்டங்களை கொடுக்கும். அவ்வளோ பெருசாக உங்களுக்கு மொமெண்டம் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்கும். செவ்வாய் மத்தியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமைகள் மாற ஆரம்பிக்கும். தொழில் ஸ்தானத்துக்குள்ளே சந்திரனின் பிரவேசமானது உங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்த நிலைக்கு உங்களை எடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. வேலையில் சிக்கலாக இருக்குது சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார்னா அந்த சிக்கல் தீர்க்கக்கூடிய சூழ்நிலை குருவின் பார்வையாலே அனைத்தும் நன்மையாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சந்திரனும் குருவும் பார்க்கறது யோகமாக மாறிவிடும். அதனால் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அது சதயமாக மாறி புரட்டாதியாக வரும்போது உங்களுக்கு லாபத்தை ரீபோர்ட் பண்ணிக்கிற மாதிரி
பக்கத்தில் பைசா போட்டுக்கலாம். அப்போது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையெல்லாம் நீங்கள் தைரியமாக சொல்லலாம், லாபம் உண்டு, வெற்றி உண்டு, குடும்பம் சம்பந்தப்பட்ட செலவுகளும் உண்டு. குருவின் பார்வை உங்கள் ராசியினுடைய 12ஆம் இடத்தின் மேலேயும் இருப்பதனால சுப செலவுகளும் உண்டு. இந்த காலகட்டங்களிலே 26ஆம் தேதி ஜூலையிலிருந்தே சனி வக்கரத்தில் இருக்கிறார் இல்லைங்களா? அதனால் வக்கரகதி பெற்ற சனி பகவான் உங்களுடைய ராசியினுடைய லாபஸ்தானத்தை நோக்கி பயணம் செய்வதனாலே நிம்மதி உண்டு. இப்படி நல்ல பலன்களை நிறைய தாங்கி வரக்கூடிய நல்ல வாரம் இது. மனதிலே என்னென்ன செய்யணும் அழகாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா போதும். சும்மா நெகட்டிவ் எனர்ஜிலாம் வச்சுட்டு நடக்காது அப்படின்னு ஆர்கியூலாம் பண்ணாமல் நாம் என்ன செய்கிறோம், வினை விதைத்தால் வினை வரும், திணை விதைத்தால் திணை வருங்கிறத நம்பி காரியங்களை செஞ்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு. நன்மைகளை தாங்கி வரக்கூடிய நல்ல வாரம் இது. வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரத்திலே செவ்வாயானவர் உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தில் இருக்க போகிறார். அங்கிருந்து நேரடி பார்வையை மூல நட்சத்திரமான தனுசு ராசியின் மேலே வைக்க சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். அப்போது உங்களுக்கு ஒரு எஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல 2 நாளைக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். போராட்டத்தை கிராஸ் பண்ணின உடனே உங்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் தீர ஆரம்பிக்கும். உத்திராட நட்சத்திரத்திலிருந்து காரியங்கள் மெதுவாக நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். தொழிலின் நல்ல முன்னேற்றங்கள், எல்லா விதத்திலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே தெளிவான சிந்தனைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். குருவின் பார்வையும் சூரியனின் பார்வையும் புதனின் பார்வையும் இருக்கிறது. இந்த 3 பேர் பார்க்கிற பார்வையினால் நண்பர்கள் உதவுவார்கள். குடும்பத்தில் நல்ல ஒரு சூழ்நிலையை காட்டும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு கொஞ்சம் என்னப்பா சொல்கிறேன்னு கொஞ்சம் கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. முயற்சிக்கான வாய்ப்புக்கு வழி உண்டு. கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்துன்னா போதும். சொல்கிற காரியத்தை புரிஞ்சுக்கிட்டு அழகாக சொல்லுங்கள். தடுமாற்றத்தோடு செய்யாதீங்க. புதன் 3ஆம் இடத்துல இருந்தாலே புத்தி கொஞ்சம் பாதிச்சிடும். அதனால் கொஞ்சம் அமைதியாக யோசித்து அதுக்கப்புறமா ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுங்கள். அதில் வெற்றி உண்டு. இந்த லாபஸ்தானத்துக்குள்ளார போகக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறதுனால சந்தோஷமான சூழ்நிலைகள் தான் இந்த வாரம் முடிய போகுது. கவலைப்படாதீங்க. ஏதோ மனசில் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். எதையுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக யோசிங்க. நேர்மை எப்போதும் நன்மைக்கு கொடுக்கும். உங்களுக்கு நேர்மையான காரியங்கள் நல்லதாக நடக்கும். அதனால் டீவியேட் ஆகாமல் சட்டத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்க முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. வேறு எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லாமல் பணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புன்னு வேறு எதனா கிடச்சி அதுக்குள்ளே போயிடாதீங்க. அதெல்லாம் உங்களை குழப்பத்தில் மாற்றி விட்டுரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருங்க. பல காரியங்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாரம் இந்த வாரம். இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண்ணாக 3, 7 அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்து விநாயகரை வழிபடுங்கள். பல காரியங்களில் தடைகள் இல்லாமல் நன்மையாக நடப்பதற்கு இதுவே நல்ல ஒரு பரிகாரமாக அமையும். இந்த வாரம் இனிய வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, ராசியின் உள்ளே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அவருடைய பார்வை தனுசு ராசியின் மேலே விழும். இந்த வாரத்தில் சந்திரன் தனுசு ராசியிலிருந்து பயணம் ஆரம்பிக்கிறார். தனுசு ராசியிலே 7ஆம் பார்வையாக இருக்கிறதுனாலையும் செவ்வாய் சந்திரன் பார்க்கறதுல மங்கள யோகத்தை கொடுக்கும். தைரியம் நல்லாயிருக்கும். எது வந்தாலும் சாதிக்கணுங்கிற எண்ணம் திங்கள் செவ்வாயில் நிறையா இருக்கும். அது ஓவர் கான்ஃபிடென்ஸாக மாறிடும். பூராடம் உத்திராடம் அப்படின்லாம் தொடும்போது தேவையில்லாத வேணாத்துக்கு வேலியில் போகிறத எடுத்து இடையில கட்டிக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்படி போய் மாட்டிக்கும். அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு தெரிந்த காரியத்தை செய்யுங்க,
தெரியாத காரியம் தெரியலேன்னு பாட்டம் சொல்லிட்டு வந்துருங்க. இந்த டீம் மீட்டிங்லலாம் போயிட்டு தேவையில்லாமல் கையை தூக்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க. சிக்கல் நீங்களே விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. கம்ப்யூட்டர் ரிலேட்டடான விஷயங்களில் மாயமான சில கோடிங்ஸ்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். அந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கும். அதனால் புதன்கிழமை வரைக்கும் எதையும் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளார போகாதீங்க. வியாழக்கிழமையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழங்க உங்களுக்கே புரிதலோடு செய்யலை ஆரம்பிச்சிருவீங்க. சூரியனும் குருவும் புதனும் சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற அஷ்டமம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த மகர ராசிக்குள்ளர சந்திரன் பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் அமைதியாக காரியங்கள் நகர்த்திவிட்டு அவர் அதை விட்டு வெளியில் சதய நட்சத்திரத்துக்குள்ளார போக ஆரம்பிச்சிட்டாருனாலே நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். கவலை இல்லாமல் இருக்கலாம். 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் சிக்கலில்லாமல் இருப்பது மாரியம்மனின் வழிபாடும் செய்யுங்கள். நன்மை உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரே சூரியன், புதன், உச்சம் பெற்ற குரு இவர்கள் 3 அமர்வு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மகர ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாரத்திலே சந்திர பகவான் உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடமான சத்ருஸ்தானம் என்கிற தனுசு ராசியிலேருந்து பயணம் செய்கிறார். அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, எடுக்கிற காரியம் சுத்தமாக நல்லபடியாக நடக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முடியும். எதிரிகள் உங்களை விட்டு கொஞ்சம் நகர்ந்து நின்றுடுவாங்க. வழக்குகள் உங்கள் பக்கம் நல்ல தீர்ப்பு கொடுக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணும். நிறைய வெளி வட்டார தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். மனசில் இருந்த சஞ்சலங்கள் குறையும். 7ஆம் இடமான மகர ராசிக்குள்ளர சந்திரன் வரும்போது இந்த குருவின் பார்வையானது மகர ராசி மேலே விழுவதனாலும் சந்திர யோகத்தை பெறுவதனாலும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்யோன்யம் கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிவதனால் வரக்கூடிய சுகங்களை கிடைக்கும். ஆரோக்கிய மேம்பாடுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு நல்ல தெளிவான சிந்தனையோட தொழிலையும் நல்ல வர்த்தகத்தையும் செய்ய முடியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கும்பராசிக்குள்ள சந்திரன் செல்லும்போது சந்திராஷ்டம எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக காரியங்களை செய்யணும். அதுவும் முக்கியமாக 1ஆம் தேதி 2ஆம் தேதியெல்லாம் சந்திரனின் நேரடி பார்வைக்கு அஷ்டம பார்வைக்கு இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால பூசம், ஆயில்யம், மகம் இந்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. மனதிலே குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புனர்பூசத்திலேருந்து வச்சுட்டா கூட போதும். நல்ல வெற்றிகளை காணக்கூடிய சூழ்நிலைகளை நிறைய இந்த வாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். இந்த 2ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடுவது ரொம்ப நல்லது. இந்த வாரம் முழுக்கமே விநாயகரின் வழிபாட்டோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா நன்மைகள் உண்டு. வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர கேது பகவான் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ராசியின் 12ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் குரு இருக்கிறார்கள். இந்த பஞ்சமஸ்தானத்தில் தனுசு ராசியிலே இருந்து சந்திரன் பயணம் செய்கிறார். இந்த வாரத்தில் 5ஆம் இடத்துல சந்திரனின் பயணம் அப்படின்னாக்க குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 நாளைக்கு திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை. ஏன்னா செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால தீக்காயம் படுவது, அடிபடுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு அவங்கள பார்த்துக்கிறது நல்லது. செவ்வாய் விட்டு புதன்கிழமையிலிருந்து மகர ராசிக்குள்ள சந்திரன் உள்ள வந்துடுவார். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்யும்போது ஆரோக்கியத்திலே நல்ல மேம்பாடு கிடைக்கும். குருவின் பார்வையினாலே நல்லதொரு வரங்கள் உண்டு. நிறைய பேரை பார்த்து ஆசீர்வாதம் பெறக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். மனத்துக்கு சந்தோஷமான சூழ்நிலைகள், வெளிவட்டார தொடர்புகள், புண்ணிய ஸ்தலங்கள் செல்வது, கோவிலில் போய் சுவாமி வழிபடுவது போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். மனதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. கொடுத்த காசு திரும்பி வரும்.
வழக்குகள் எதாக இருந்தால் உங்கள் பக்கம் தீர்ப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்லதொரு வாய்ப்பு இருக்குது. கும்பராசிக்குள்ளர சந்திரன் செல்லும்போது அவிட்ட சதய பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் கேது சந்திரனை பார்க்கக்கூடியதனாலே ஞானம் பெருகும், புதிய ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். எதையும் இப்படி செய்யலாமேன்னு மாற்றி யோசிக்கிற எண்ணங்கள். சனி வக்கரம் பெற்று இந்த கும்பராசியை பார்க்க வருவதனாலே உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்து செய்யணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அதன் மூலியமாக பலவிதமான வியாபார தந்திரங்கள், விருத்தியான விஷயங்கள், அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வியாபார நுணுக்கங்களை நீங்கள் கொண்டு வருவீர்கள். வேலை பார்க்கும்போது கூட ஸ்மார்ட்டாக பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியில் இந்த வாரத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. இது எல்லாமே சந்தோஷத்தை இருக்கிறதுனால இந்த வாரம் முழுக்குமே எந்த விதமும் தடையே வரக்கூடாது அப்படின்னு எண்ணம் நினச்சிருந்தீங்கன்னா காலையிலேயே விநாயகர் அகவல் அப்படின்னு இருக்கும், அதை கேளுங்க. ஔவை பாட்டி நமக்கு சொன்னது, அவர் சொன்னதை தினமும் காலையில் யூடியூப்பில் எடுத்து காலையில் கேட்டுடுங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக விநாயகர் அவர்கள் சீதக்கலப செந்தாமரை பூ பாதச்சலம்பு பழையசு பாடன் இருக்கும். அந்த வார்த்தைகளோடு கேட்டு அமைதியாக இந்த வாரத்தை நீங்கள் நடத்துங்க. பல நன்மைகள், எதிர்பாராத வரவுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்திலே லாபத்துக்குரிய சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். 4ஆம் இடம்னாலே சுகம், மண்மனை வாகனம் யோகங்கள் அப்படிங்கிற இடம். 4ஆம் இடம் தாய் அப்படின்னு கூட சொல்லுவோம். செவ்வாய் அங்கே வந்து பார்க்குறார். அப்போ தாயுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மண்மனை வாகனங்களிலே சில ரிப்பேர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில வீண் தகராறுகளின் விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரியுது. சனி வக்கரகதியில் இருந்து இந்த 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அதனால் எதை பண்ணாலும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிவிடுங்க, சிக்கல் உண்டு அப்படிங்கிறதும் சொல்கிறது. ஆனால் எல்லாத்துலேயும் ஜெயிச்சுடலாம், லாபத்துக்குரிய சந்திரன் தான், அதனால் ஜெயிச்சுடலாம், தப்பு ஒன்றும் இல்லை. குரு சந்திர பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த 4ஆம் இடத்தினால வரக்கூடிய பாதிப்பில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டையெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த செவ்வாய் புதன் கிழமை வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க. 5ஆம் இடத்திலே மகர ராசிக்குள்ளே சந்திரன் உள்ள போவார். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் என்ற நட்சத்திரத்தை தொடும்போது 5ஆம் இடத்தை தொடக்கூடிய காரணத்தினாலே குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க படிப்புலலாம் கரெக்டாக பார்க்குறாங்களா, படிக்கிறாங்களான்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. தேவையில்லாமல் அவங்க வந்து மார்க் வாங்குவான்னு நீங்களாம் ஒரு அசண்டை போட்டு அதுக்கப்புறம் வெளியிலலாம் சொல்லிவிடுவீங்க, என் பிள்ளை நல்லா படிக்கிறான், என் பொண்ணு நல்லா படிக்கிறான், எக்ஸாம் நல்லா பண்ணிட்டான்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அமைதியாக இருப்பதனால் லாபங்கள் உண்டு. நல்ல காரியங்கள்லாம் இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. விருத்தின்னு சொல்லுவோம், குழந்தை வேறு, அதுவெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாரம் ஒரு சுபிட்சமான சூழ்நிலையை புதன், வியாழன், வெள்ளி அப்படிங்கிற நாட்களில் பார்க்கலாம். சனிக்கிழமை வாக்கில் கும்பராசிக்குள்ளார போவார் சந்திரன். உங்கள் ராசியின் 6ஆம் இடத்துக்குள்ளார போகிறார். நீங்கள் எந்த விதமான காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை எல்லாமே லாபமாய் மாற்றிக்கொடுவார். ராகு அங்கே உட்கார்ந்துருக்கிறார். தன லாபம் உண்டு. கேதுவினால் பார்க்கப்படுவதனாலே யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள், மனசுக்கு பிடிச்சதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிடித்த காரியங்கள் எல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இதனால் வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரிவினைகள் கொஞ்சம் குறையும். பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் அன்பொழுக இருக்கும். கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையே இந்த சனி ஞாயிறுலாம் நல்லபடியாக இருக்குது. அதை அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் சார் அப்படின்னா இந்த வாரமே ஆடி மாதம்னாலே மாரியம்மனுக்குரியது. காலையிலே மாரியம்மனின் பாடல்களை கேளுங்க, அம்மனின் துதிகளோடு ஆரம்பிங்க. அம்பிகையை கொண்டாடுவோம் அப்படின்னு மனதை கொண்டாட்டத்துடன் ஆரம்பித்தீர்களாலே இந்த வாரம் உங்களுக்கு நன்மை பல கொடுக்க காத்திருக்கிறது. அனைத்துமே நன்மையாகவும் இறையருளாலே வெற்றியாகவும் அமையட்டும். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே.
தொழில் ஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவான் உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்திலே பயணம் செய்கிறார். தனுசு ராசியிலே மூல நட்சத்திரத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்க போகிறார். இந்த வாரத்தில் 3ஆம் இடம் அப்படின்னாலே பண வரவுக்கான வழியை கொடுப்பார். இப்போ ஒரு 2 நாளைக்கு பணத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலுக்குரியவன் பணத்திலே கொடுப்பதனால தொழில் முறையிலே பலம், எப்படி சம்பள உயர்வு, வேலையில் கொஞ்சம் அதிகமாக இன்சென்டிவ் எதிர்பார்க்கறது, இதெல்லாம் கிடைக்கும். லாபத்தை நோக்கிய வியாபாரத்திலே லாபம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மூலம் பூராடம் உத்திராடம்னு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிடுங்கணும். 4ஆம் இடத்திலே வரும்போது மகர ராசியிலே வரும்போது மகரத்திலே உத்திராடம் அவிட்டம் திருவோணம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கும். குருவின் பார்வை சூரியனின் பார்வை புதனின் பார்வை நேர விழும் 10ஆம் இடத்துலேருந்து. பயணங்கள் நிறைய இருக்கும். ஆஃபீஸில் எங்கன்னா வெளியில் போக சொல்லுவாங்க, வீடுகளிலும் இங்கே அங்கேயும் ஓடுற மாதிரி இருக்கும். பயணங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் முதல்ல மனசில் வைத்து கொண்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனை குருவின் பார்வை இருப்பதனாலே நட்பின் வகையிலே சில விவகாரங்கள் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. அதனையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்கிறார்னு ஒரு சூழ்நிலையை பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் பண வரவை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வெளிவட்டார தொடர்பில் இருக்கக்கூடிய விஷயத்தில் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் நீச்சம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால சுகங்கள் இருந்தாலும் லாபங்கள் இருந்தாலும் மன நிறைவிலே கொஞ்சம் தடுமாற்றங்கள் உண்டு அப்படின்னு தெரியுது. அதனால் பயணங்கள் போது நம்ம கரெக்டாக போகிற இடம், டெஸ்டினேஷன், வரக்கூடிய ஆட்கள், பார்க்கக்கூடிய ஆட்கள், இவங்களெல்லாம் கரெக்டாக கனெக்டிவிட்டியில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு மனசில் கொஞ்சம் சோர்வை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இருக்கிறது. உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்திலே ராகுடன் சேர்ந்து சந்திரன் பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்களான அவிட்ட சதய பூரட்டாதி நட்சத்திர பயணம் போது வார கடைசி இருக்கும். வெள்ளி சனி ஞாயிறு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய காரியங்களை கரெக்டாக பண்ணுங்கள். என்னென்ன காரியங்கள் எப்படிலாம் செய்யணுமோ அந்த கரெக்டாக ரூட் பண்ணி அழகாக பண்ணிங்கன்னா ஜெயிக்கலாம். அவசரங்கள் வேண்டாம், கவனம் கொஞ்சம் அதிகமாக வேணும், பதட்டங்கள் வேண்டாம், புத்தியை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். செய்கிற காரியத்தை கரெக்டாக செஞ்சிங்கன்னா வெற்றி கிடச்சிடும். அதனால் அதை கரெக்டாக பண்ணுறதுக்கு நீங்கள் ஞானமாக இருக்கணும். அப்போ புத்தி நல்லா வேணும்னா என்ன பண்ணுவோம், இந்த வாரம் ஃபுல்லாகவே காலையிலே விநாயகரின் வழிபாட்டை தொடங்கிறது. முடிந்த வரைக்கும் டெய்லியும் ஒரு தேங்காய் கொண்டு போய் விநாயகரை உடைச்சிட்டே வாங்க. நல்ல பலன்கள் உண்டு, வெற்றிகள் உண்டு. 2, 7 இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் இனிய வாரமாக அமையட்டும். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்துக்காரர் சந்திரன் 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்கிறார். வாரத்தின் ஆரம்பத்திலேயே மூலம் பூராடம் உத்திராடம் அப்படின்னு போவார். இந்த 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு, சூரியன், புதன் இவர்களினாலே என்ன நடக்க போகிறதுனாக்க உங்களுக்கு லாபம் பெருகும். ஏன்னா ராசியவே குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. குருவின் பார்வை நல்ல விஷயத்தை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும், குடும்பத்திலே நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், லாபம், புதிய முயற்சிகள், திருமண தடைகளை நீக்குதல், இதெல்லாம் நடக்கும். பயப்படுறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு உண்டு இல்லை, அந்த பயத்தையும் கொடுப்பார். எதுவுமே நடக்கலே நடந்துக்கிட்டு, ஆனால் நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்போம். வெளி வார்த்தையில் நடக்கலைன்னு சொல்லுவோம், ஆனால் உண்மையிலேயே உள்ளர்த்தமாக நடந்து கொண்டு இருக்கிறது, நல்ல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது தான் உண்மை. அப்படி நமக்கு தெரியாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடமான மகர ராசிக்குள்ளர சந்திரன் போவார்.
உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரங்களை தொடுவார். இப்போது குருவின் நேரடி பார்வைக்கே வந்துடுவார். 7ஆம் பார்வை குருவின், சூரியனின் நேராம் பார்வை, புதனின் 7ஆம் பார்வைன்னு வந்துடுவார். அப்போ கலத்திரத்தினுடைய நல்ல நம்பிக்கையை நீங்கள் பெறலாம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல நம்பிக்கையோடு செய்வீங்க. முயற்சியுடன் செய்யக்கூடிய காரியங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலுடன் செய்யக்கூடிய காரியங்கள் நன்மையை தரும். 9ஆம் இடத்துல இருந்து கொடுக்கறதுனால பயம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் சூரியனின் பார்வையினால, ஆனாலும் லாபத்தை கொடுக்கும். சந்திரன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவிட்டம், சதயம், பூரட்டாதின்னு நகர ஆரம்பிச்சிருவார். கும்பராசிக்குள்ளார கேதுவால் பார்க்கப்படுவார். இப்போ கேதுவால் பார்க்கப்பட்டு மட்டுமில்ல, சனி வக்கரகதியிலே இந்த கும்பத்தை தொட வருவார். அப்போது உங்களுக்கு கொஞ்சம் அசதி, ஓய்வு எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ரொம்ப ரொம்ப அப்படியே போயிட்டுருக்கு, கொஞ்சம் சுகத்துக்கான வழிகளை தேடுவோம் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளார போகும் மனசு. கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு விஷயத்தில் மனசு கான்சன்ட்ரேட் பண்ணும். ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். 10ஆம் இடத்திலிருந்து கேதுவின் பார்வை விழுவதனாலே எதையுமே கொஞ்சம் பயத்துடனும், தொழிலிலே கொஞ்சம் காசு செலவாகுது சார், அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்தின் கடைசிகள் அமையும். இந்த வாரத்திலே மாரியம்மனின் வழிபாடு ரொம்ப நல்லது. மாரியம்மனை தொடர்ந்து டெய்லியே மாரியம்மனின் பாடல்களை கேட்டுக்கொண்டே நீங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. அதுவே உற்சாகத்தை கொடுத்து நல்ல பலனை மாற்றி கொடுக்கும். உங்களுக்கு நல்ல பலன் வரும். 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். அதனால் உங்களுக்கு மன நிறைவும் சஞ்சலமில்லாத ஒரு திருப்தியான வாரமாக இந்த வாரம் அமையட்டும். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது குருவும் சந்திரனும் பரிவர்த்தனையாக மாற்றி உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு அர்த்தம். கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் தனுசு ராசிக்குள்ளர மூலம், பூராடம், உத்திராடம் உட்கார்ந்துருப்பார். அப்படி இருக்கிறதுனால அஷ்டமத்தில் இந்த குரு அமர்ந்ததுனால மனசு இந்த வாரம் ஃபுல்லாக பக்திமயமாக இருக்கும். ஒரு பயபக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி பயபக்தியோடு இருக்கும். எதையும் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற எண்ணத்தோட காரியங்களை மெதுவாக செய்யணும், அழகாக செய்யணுங்கிற எண்ணத்தோட, அதுவும் போராடங்கிறது எடுத்தாளக்கூடிய விஷயங்கள்னு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காரியத்தை எடுத்து அடுத்தவங்க கொடுக்கும்போது பயபக்தியோடு கொடுப்போம். இதை மாதிரி இதெல்லாம் செய்யணும், பார்த்துக்க 4 வாட்டி சொல்லி கொடுப்போம் இல்லையா, அப்படி அந்த எண்ணத்தோடு இருக்கும். செவ்வாயின் நேரடி பார்வையும் இந்த மூலம், பூராடம், உத்திராடம் மேலே இருக்கிறதுனால சந்திரன் இருக்கும்போது மனதிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயம், கலக்கமும் இருக்கும். அப்போது செவ்வாய்க்கிழமை தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் திக்குன்னு இருக்கும். புதன்கிழமையிலேருந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரும். மகர ராசிகளில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரங்களுக்குள்ள 2ஆம் இடத்துல குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்யும்போது குருவினாலே பார்க்கப்படுகிறார், சூரியனால் பார்க்கப்படுகிறார், புதனால் பார்க்கப்படுகிறார். எண்ணங்கள் வந்துவிடும். 8ஆம் இடத்திலிருந்து பார்த்தா கொஞ்சம் பயங்கள் இருக்கும். ஆனாலும் குடும்பத்திலே குழப்பங்கள் தீரும். இதில் சூட்சமத்தில் முக்கியமான சூட்சமம் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனால தொழிலிலே சிக்கல்கள் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்கள் விஷயத்திலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆணவமான பேச்சு விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும். எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது. தொழிலிலே நம்ம பார்த்து செய்கிற காரியங்கள் போதும், அடுத்தவங்க மாட்டிக்கூடாது அப்படின்லாம் எக்ஸ்ட்ராவாக கவனத்தோடு இருந்தீங்கன்னா தொழில் கரெக்டாக போயிட்டுருக்கோம். இல்லைனா லாப சிக்கல்கள் உண்டு. ஸ்டாஃபெல்லாம் கொஞ்சம் சொதப்பி நம்மளை குழப்பத்தில் கொண்டு விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். வியாழக்கிழமை மேலே
கும்பராசிக்குள்ளர சந்திரன் உள்ளே போவார். 3ஆம் இடம் பண வரவு கொடுப்பார். நல்ல தெளிவான சிந்தனையை கொடுப்பார். வெளியில் கோவில் குளங்கள் எல்லாம் போயிட்டு வரணுன்ற எண்ணங்களை கொடுப்பார். அது மூலியமாக நல்ல ஒரு வைப்பு கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சனி பகவான் வக்கரத்திலே இருக்கிறார். வக்கரத்தில் திரும்பும்போது உங்கள் ராசியும் பார்க்குறார். உங்கள் ராசி பார்க்குற மாதிரியே இந்த கும்பத்தையும் தொட போகிறார். அப்போது சனி பகவானுடைய தன்மையினாலே காரியங்கள் செவ்வனே நடக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி முடிச்சு கொடுத்துடலாம், அப்படி இருக்கும். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு ஒரு டியூனிங் இருக்குது அப்படின்னு தெரியறது. பக்தி நிறைய இருக்கணும். தினமுமே தெய்வங்களின் பாடல்களை கேட்டுக்கொண்டே கால வேளையில் ஆரம்பிங்க. விஷ்ணு சகஸ்ரநாமங்களை கேளுங்கள். அதுவே உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலையை நாள் முழுவதும் இருக்க செய்யும் அப்படின்னு தெரிகிறது. அப்போது இந்த வாரத்தில் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி காரியங்களை செய்தால் மற்றவை அனைத்தும் சிவமயம், அனைத்தும் விஷ்ணுமயம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு ஆகிடும். அதனால் இந்த வாரம் இனிதாய் அமையட்டும். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் இடத்துக்காரர் நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கர்மஸ்தானத்துக்காரர், வேலைன்னா வெள்ளக்காரன், அந்த மாதிரி. இந்த வாரத்தில் குரு உடைய பார்வையின் தன்மை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். சந்திரன் குருவின் அந்த தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 12ஆம் இடம் அப்படிங்கிற தனுசு ராசியிலேருந்து மூல நட்சத்திரத்தில் மூலம், பூராடம், உத்திராடம் அப்படின்னு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். செவ்வாயினால் பார்க்கப்படுகிறார். லாபாதிபதி பார்க்கிறார். மாரகாதிபதி அப்படிங்கிற இந்த சந்திரனை பார்க்கிறார். அதனால் மனசு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். சலனங்கள் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் போது எக்ஸ்ட்ரா கவனமோடு இருக்கணும். குழப்பமில்லாமல் காரியங்கள் நடத்தணும். அவசரப்படுறது, அதிகார துஷ்பிரயோகம் செய்வது, இதெல்லாம் வேணாம். உங்கள் கண்ட்ரோல் உங்களுக்கு மட்டும்தான். அடுத்தவங்களோட வம்புக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு முதல் 2 நாள் புதன்கிழமை வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் கண்ட்ரோல்லையே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. புதன்கிழமைக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ளார் சந்திரன் வந்துடுவார். குரு, சூரியன், புதன் இவங்க 3 பேரும் பார்ப்பாங்க. பயணங்கள் நிறைய நடக்கும். பயணங்கள் லாபத்தை கொடுப்பதாக அமையும், வெற்றியை கொடுப்பதாக அமையும், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக அமையும், கவலைகளை தீர்ப்பதாக அமையும். அலைச்சல் நிறைய இருக்கும். ஏன்னா செவ்வாயின் பார்வை உங்கள் ராசி மேலே இருக்கும். சூரியனின் பார்வை 7ஆம் பார்வையாக இருக்கிறதுனால அலைச்சலும் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, அமைதியாக, கூலாக இருக்கிறது நல்லது. பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதும், கலத்திரத்தின் மூலியமாக நல்ல ஒரு சுகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கணவன் மனைவி உறவும், தொழிலிலே வர்த்தக தொடர்பிலே நல்ல வெற்றியும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை வியாழக்கிழமை வரைக்கும் இருக்குது. வெள்ளிக்கிழமை ராகுவை நோக்கி செல்கிறார். 2ஆம் இடத்து ராகு இருக்கிறாரு. குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகுவை நோக்கி சந்திரன் பயணம் செய்கிறார். அவிட்டம், சதயம், புரட்டாதி அப்படின்னு வரும். இப்போ இந்த வாரத்தில் அந்த 3 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக கேப்டலைஸ் பண்ணணும். கேது பார்க்க போகிறாரு இந்த கும்பராசியை. சனி பகவான் மீனத்திலிருந்து வக்கரமாக இந்த கும்பராசி தொட இருக்கிறார், ராசிநாதன். அப்போ உங்களுக்கு பல விதத்திலும் குடும்பத்திலே புதிய எண்ணங்கள், வரவுகள், புதிய செய்திகள் இதெல்லாம் கேட்கலாம். நன்மைகள் உண்டு. அது ரிலேட்டடாக கொஞ்சம் செலவுகளும் உண்டு அப்படின்னு இருக்குது. இப்போ வார கடைசியில் எக்ஸ்ட்ரா செலவுக்கு கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணிக்கிறதும் முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் முக்கியமாக சிவ வழிபாடு அப்படின்னு வச்சுக்கோங்க. தினமுமே சிவ ஸ்தோத்திரங்களை சொல்வது, சிவ மந்திரங்களை ஒலிக்க விட்டாது கேட்பது அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா மனசு ஒருநிலைப்படும். செய்ய காரியத்தை ஸ்ரத்தா பக்தின்னு நேர்மையான பக்தியுடன் செய்வீர்கள். அதில் லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம் அப்படின்னு தெரிகிறது.
இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியாக, பயனுள்ளதாக, நன்மையாக அமையட்டும். வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 7ஆம் பார்வையாக கேது ஞானகாரகன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே 6ஆம் இடம் என்கிற சத்ருஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று லாபஸ்தானமான தனுசு ராசியிலிருந்து பயணம் செய்வார். இப்போ தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்திராடம் அப்படின்னா லாபத்தை கொடுக்க இருக்கிறார் இந்த சந்திரன். எப்படி லாபம் வரும்? மற்றவங்கள் மூலியமாக லாபம். எந்த மாதிரி மற்றவங்கள்? கொடுத்த கடனை திருப்பி கேட்டால் கிடச்சிரும், சிக்கல் இருந்தால் தீர்ந்துடும், எதிரிகள் உங்களை விட்டு பயப்படக்கூடிய சூழ்நிலை, வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கும். தெரிந்தோ தெரியாமலோ நீங்க செஞ்சிருக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கும். செவ்வாயின் பார்வை இந்த தனுசு ராசியின் மேலே இருக்கு. செவ்வாய்ங்கிறவர் உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துக்காரர். அவர் பஞ்சமஸ்தானம்ங்கிற 5ஆம் இடத்துல உட்கார்ந்துன்னு பார்க்குறார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது எதையுமே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயம் உங்களுக்கு, செவ்வாயின் பார்வை. அப்போ அந்த செவ்வாயின் பார்வை இந்த லாபத்தின் மேலே விழுகிறது. அப்போ 5ஆம் இடம்ங்கிறது தன லாபத்தை கொடுப்பதற்கான அனைத்து விதத்தையும் இந்த 16ஆம் இடத்துல செலுத்தும். அப்போ உங்களுக்கு அறிவுபூர்வமாக சிந்தனைகள், யோசித்து செய்யக்கூடிய ஆற்றல்கள், இதனாலே லாபம் உண்டு. கொஞ்சம் கவனமாக செஞ்சீங்கன்னா வெற்றி உண்டு. மகர ராசிக்குள்ள சந்திரன் பயணம் செய்யக்கூடிய புதன், வியாழன், வெள்ளி அப்படிங்கிற காலகட்டங்களில் குரு, சூரியன், புதன் இவர்களால் பார்க்கப்பட போகிறார். அவன் 12ஆம் இடம் பார்க்கறதுனால நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். 12ஆம் இடத்திலே இந்த 6ஆம் இடத்துக்காரர் பார்வையினாலே சில சிக்கல்களும் உண்டு. குருவின் பார்வையினால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிக்கல்கள் உண்டு. சூரியனின் பார்வையினாலே பண வரவு உண்டு. புதனின் பார்வையினாலே நல்லதொரு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டுன்னு தெரியுது. அப்போ குடும்பம் தொடர்பான விஷயங்களிலே நீங்கள் சில செலவுகளை செய்ய போகிறீர்கள் அப்படின்னு காட்டுறது. உங்கள் ராசிக்குள்ளர சந்திரன் உள்ள வருவார். வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படிங்கிற காலகட்டங்களில் அவிட்ட, சதய, புரட்டாதின்னு வரும்போது கேதுவின் சாரத்தின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு மனதிலே ஆரோக்கியம் நல்ல தெம்பாக இருக்கும். யோகா மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா பண்ணணும்னு, எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு எண்ணங்கள்லாம் வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் கொண்டு வருவீர்கள். பிரிஸ்காக இருக்கிறதுக்கு மைண்டில் நல்ல ஒரு டெண்டன்சி இருக்கும். அதை நீங்கள் அழகாக கேபிட்டலைஸ் பண்ணி இந்த வாரத்தை நல்லபடியாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த வாரம் முழுக்கவே மாரியம்மனின் பாடல்களை தினமும் காலையில் கேட்டுக்கிட்டே வாங்க. அதுவே உங்களுக்கு நல்ல உத்வேகத்தை கொடுக்கும். ஆடி மாதம்னாலே அன்னை மாரியம்மனுக்கு திருவிழா அப்படிங்கிறத இந்த வாரம் முழுக்க நீங்கள் வைத்து கொண்டீர்களானால் வெற்றியும் மாரியம்மனின் துணையும் உங்கள் வாழ்வை மேம்படுத்தும். வணக்கம் மீனராசி நண்பர்களே. சுறுசுறுப்புக்கு பெயர் போனவர் அப்படிங்கிற உங்களுக்கு இந்த 5ஆம் இடத்துக்காரரான சந்திர பகவான் உங்கள் ராசியினுடைய தொழில் ஸ்தானத்தில், கர்மஸ்தானத்தில் இருப்பார். சனி பகவான் வக்கரம் பெற்று இந்த தனுசு ராசியை பார்க்கிறார். மூலம், பூராடம், உத்திராடம் அப்படிங்கிற காலகட்டங்களில் சனியின் பார்வையும் இந்த சந்திரன் மேலே இருக்கும். சந்திரனானவர் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பார். 5க்கும் 10க்கும் பரிவர்த்தனைன்னு இருக்கும். இந்த 5ஆம் இடம்னாலே லட்சுமி ஸ்தானம்னுவோம், 10ஆம் இடம் கர்மத்தை கொடுக்கும்னுவோம். இந்த ரெண்டுக்குமே உங்களுக்கு மாற்றங்கள் இருப்பதனாலே உங்களுக்கு லாபங்கள் பெருகும், பயணங்கள் ஜாஸ்தி கொடுக்கும். அதனால் வரக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் நிறைய திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களில் நிறைய இருக்கும். நிறைய ப்ளஸ்ஸஸ் வாரம் முதல்லையே இருக்குது. லாபஸ்தானத்துக்குள்ள மகர ராசிக்குள்ள சந்திரன் உள்ள வருவார். குரு, சூரியன், புதன் நேரடியாக பார்த்து விடுவார்கள். 7ஆம் பார்வையாக இவருடைய லாபத்தை பார்ப்பதனாலே நல்ல லாப பலங்கள் பெருகும்.
5ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடத்திலிருந்து லாபத்தை பார்க்கிறார். 5-11 அப்படின்னு சொல்லுவோம். 5-11 போது புத்தியினால் வரக்கூடிய லாபங்கள், குழந்தைகளினால் வரக்கூடிய லாபங்கள், சிக்கல் இல்லாத வாழ்க்கை திறன்கள், ஸ்மார்ட்னஸ், எஃபிஷியன்சி, இதெல்லாம் கிடைக்கும். அப்போது அதெல்லாம் உங்களுக்கு மாற்றி யோசிக்கக்கூடிய இனோவேஷன், நியூவான்சஸ் விஷயங்கள்லாம் கிடைக்கும். இப்போ கடைகளிலே மாற்றி யோசித்து விரிவாக்கம் செய்வது, கொஞ்சம் டிஸ்பிளேலாம் மாற்றுறதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்படிலாம் பார்த்தா லாபம் கூட கூடும். டமாக்கா, ஆடி தள்ளுபடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த தள்ளுபடியினால் வரக்கூடிய லாபங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் நன்மையாக மாறும். இந்த அவிட்ட சதய பூரட்டாதி என்கிற நட்சத்திரத்தின் சாரத்துக்குள்ளார கும்பராசிக்குள்ளார் 12ஆம் இடத்துக்குள்ளார் வருவார் சந்திரன். அப்படி வரும்போது கேதுவினால் பார்க்கக்கூடிய சூழ்நிலையும், 3ஆம் இடத்துக்கான சுக்கிர பகவான் கன்னிராசியிலே நீச்சம் பெற்று உங்கள் ராசியினுடைய சனி பகவானை வக்கரத்தில் இருக்கிறவரை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த 12ஆம் இடத்துக்குள்ளே வர இந்த சந்திரனானவர் உங்களுக்கு சில சிக்கல்களையும் கொடுப்பார். கடன் கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தெளிவான சிந்தனை இல்லாமல் சில சிக்கல்களை மாட்டிக்கொள்ளுகிற வாய்ப்புகளும் இருப்பதனாலே யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேணாம், கடன் வாங்கவும் வேண்டாம், ஜாமீன் கையெழுத்து போடவும் வேணாம், அடுத்தவனுக்காக சிபாரிசு செய்யவும் வேண்டாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லது. பெருசாக யோசித்து ப்ராஜெக்ட் எதுவும் இருந்ததுன்னா அதுக்குள்ளே போகாதீங்க. தேவையில்லாத இதை நீங்கள் ரொம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிடும். மனது கற்பனைக்குள்ளே இருக்கும். கற்பனை நிஜமாவதற்கு கஷ்டங்களும் உண்டு. அதனால் கொஞ்சம் கற்பனை குதிரை மட்டும் ஓட்டிட்டு ரியாலிட்டிக்கு நிதர்சனமாக அமைதியாக இருந்துறது நல்லது. இது மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா சிக்கல் உண்டு. அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தினுடைய முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்க வெற்றி உண்டு. சிக்கல்கள் தீரும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.